முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக நிர்வாகி தமிழிசை, முதல்வர் முதலீடுகளை பெற்றுள்ளதாக சொன்ன அனைத்து நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் இருப்பதாகவும், புதிய நிறுவனங்கள் எதுவுமில்லை எனவும் மக்களை ஸ்டாலின் ஏமாற்ற வேண்டாம் என கொதித்து பேசியுள்ளார். அதைத்தான் சொல்ல வந்தேன். முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார். அவர் முதலீட்டை ஈர்த்து வந்தார், நல்லதுதான். ஆனா இதுக்கு அடித்தளம் இட்டவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை உலக சூழலில் ஏற்படுத்தி தந்தவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து திடீர்னு போனா உடனே அயல் நாட்டு கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட மாட்டாங்க. பாரத தேசத்தை ஒரு வலிமையான தலைவர் ஆள்கிறார் என்ற வகையில் தான் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற முதலீடுகளும். ஆனா இன்று காலையில பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் இன்று சொல்லுகின்ற அத்தனை நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தான், எதுவுமே புது நிறுவனங்கள் இல்ல. அதனால தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் விவரமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும். எங்களுக்குன்னா மக்களுக்கு புதிய கம்பெனிகள் எதுவும் இல்லை. இன்று காலை அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்று பார்த்தால், எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறுவனங்களாக செயலாற்றி வரும் நிறுவனங்கள் தான். ஆக தயவு செய்து தமிழக மக்களை ஏமாற்றாமல், நீங்கள் சென்றிருப்பது சுற்றுலாவா இல்லை என்றால் தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய முதலீடா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதும் நான் தெரிவித்துள்ளேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.